ஒரு தீபம் ஏறலன்னு ஒரு தனி மனிதன் தன்னை தீயை வச்சு கொளுத்திப்பானா? ஆனால் மதுரையில் அது நடந்திருக்கு. ஒரு அரசியல்வாதி இல்லை, ஒரு தீவிரவாதி இல்லை, உங்களை என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான். எம்பிஏ வரையும் படிச்சிருக்காரு, ஃபார்மேட்டிக்கல் கம்பெனியில் வேலை பார்த்துருந்துருக்காரு. ஒரு சில நேரம் ஃபுட் டெலிவரி பைக்கும் சில நேரம் ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. மதுரையில் ஒரு பெரியார் சிலைக்கிட்ட போலீஸ் பூத்துக்குள்ளே உள்ளே போய் தன்னை தானே தீயை வச்சு கொளுத்திட்டு இருந்திருக்காரு. அப்புறம் என்ன? கத்தல், அழுகை, கதறல், ஆனால் உயிர் திரும்ப வரவே இல்லை. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் எங்கே ஏற்றணும், இதுதாங்க பிரச்சனை. ஆனால் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு, தீபம் அந்த மலையில் இருக்க அந்த ஸ்டோன் பில்லர்லேயே ஏற்றலான்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபாலோ ஆகலை. அதுதான் அவரோட ஒரே கதறல். அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த வாய்ஸ் மெசேஜில் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்கோட இந்த விஷயம் நடந்திருக்கு. ஆனால் நம்ம யோசிச்சிருப்போமா, ஒரு தீபம், இந்த தூண், ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஒரு அரசியல் விவாதம், இதுக்காக ஒரு மனுஷன் தீ குளிப்பாருன்றத? விவாதம் நடத்தலாம், அரசியல் பேசலாம், வழக்கும் தொடரலாம், ஆனால் போன உசுறு திரும்ப வரவே வராது.